ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம திரை விமர்சனத்துல 11 படத்தை பத்தியா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம போயிடுங்க. 11 இந்த படத்துல நாயகனா நவீன் சந்திராவும் நாயகியா ரியா ஹைர் நடிச்சிருப்பாங்க. அதை தாண்டி நம்ம அபிராமி ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் வேறு யாரும் இல்லை, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச இமான் அவர்கள் தான். இந்த படத்தோட கதையை ஷார்ட்டா சொல்லணும்னா, ஒரு அக்யூஸ்ட் சிட்டியில நிறைய பேரை கடத்தி கொண்டு எரிச்சிடறான். எதுக்காக கடத்துறான், எதுக்காக கொள்றான்னு தெரியல. அந்த அக்யூஸ்ட் பிடிக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு ஆபீசரை நியமிக்கிறாங்க, ஒரு விசாரணை அதிகாரியை. அவர் ஒரு விபத்துல மாட்டி பெட்ல இருக்காரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ நவீன் சந்திரா அவரை நியமிக்கிறாங்க. இவரு அந்த அக்யூஸ்ட் பிடிச்சாரா இல்லையா, சரி ஏன் அந்த அக்யூஸ்ட் இந்த மாதிரி ஆட்களை கொன்னு எரிக்கிறாரு, இதை பத்தி ஒரு சுவாரஸ்யமான ஒரு த்ரில்லிங்கான காட்சிகளை வச்சுதான் இந்த 11 படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட முதல்ல பாசிட்டிவ் பார்த்துடலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவை ஃபிளாஷ்பேக் சீன் தான். அதாவது ஃப்ளாஷ்பேக்கில் 2 சின்ன பசங்க அவங்க தான் ஃபுல்லாக வருவாங்க அந்த ஃப்ளாஷ்பேக்கில். அந்த படம் தான் அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்புறமா இமானோட இசை எங்கெங்கே நமக்கு போர் அடிக்குதோ அங்கே இமானோட இசை ஓரளவுக்கு ஆறுதலாக இருக்குது. ஒரு சில இடங்களில் அந்த இசையை வந்து போர் அடிக்குது. இந்த படத்தோட கிளைமேக்ஸில் தான் நம்ம ஹீரோ அவர்கள் ஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. ஆரம்பத்தில் சென்டர்லாம் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான், ஆனால் கிளைமேக்ஸில் அவருடைய ஆக்டிங் ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த படத்தில் அபிராமின்றவங்க ஒரு ஸ்கூல் பிரின்சிபல் நடிச்சிருப்பாங்க. அவங்களுடைய கேரக்டர் வந்து உண்மையிலேயே ஒரு ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு, நல்லா இருந்திருக்கு பார்க்கறதுக்கு. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த 11 படம் ஒரு சுமாரான படம். ஓகே, ஒரு டைம் பார்க்கலாம், ரொம்ப முக்கியமான படம், ஒரு டைம் பார்க்கலாம். இந்த படத்துல குறிப்பா நிறைய இடங்கள்ல அந்த மழை காட்சிகள், இந்த ரெயின்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அங்கங்க வந்துட்டே இருக்கும். ஒரு சில இடங்கள்லாம் பார்க்கலாம் இருக்கும், ஆனால் ஒரு சில இடங்கள்லாம் எதுக்கு வச்சான்னு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அங்கங்க அடிக்கடி இந்த ரெயின் சீன் வந்து இருக்கும். இந்த சீனை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நீங்க படம் பார்த்துருந்தா உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்டு இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.